பித்தகோரஸ் இவரது பெயரை கொண்டு அறியப்படும் பித்தாகரசு தேற்றத்திற்காக உலக புகழ் பெற்றவர். இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கிரேக்க விஞ்ஞானி. இவர் வாழ்ந்த காலம் கிமு 570 கிமு 495. பித்தாகரசின் பிறப்பிற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே முக்கோணவியலின் தத்துவத்தை ஒரு பாடலாகவே எழுதி வைத்துவிட்டார் கோதையனார். அப்பாடல் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். ஓடிய நீலந்தன்னை ஓரெட்டு கூறாக்கி கூறதில் ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் நீடிய கர்ணந்தானே. இப்பாடலின் பொருள்: முக்கோணத்தின் கர்ணம் காண நீளத்தை 8ஆல் வகுத்து கிடைப்பதை நீளத்தில் கழித்து செங்குத்து உயரத்தில் பாதியை இதோடு சேர்த்தால் கர்ணம் கிடைக்கும். உதாரணத்திற்கு, இந்த படத்தில் நீளம் 4, அதில் 8இல் ஒரு பாகம் 0.5. அதை நீளத்தில் கழித்தால் 3.5. இதோடு உயரத்தில் பாதியை, அதாவது 1.5 சேர்க்க 5. ஆக கர்ணம் 5. பித்தாகரசு தேற்றப்படி கர்ணம் காண சூத்திரம் c² = a² + b². இதில் a-இன் வர்க்கத்தையும் b-இன் வர்க்கத்தையும் ஒன்றுடன் ஒன்று கூட்ட கர்ணத்தின் வர்க்கம் கிடைக்கும். அதாவது 4இன் வர்க்கம் 16, 3இன் வர்க்கம் 9, 16உடன் 9ஐ கூட்ட 25. இது c-இன் வர்க்கம். இப்போது c-இன் வர்க்க மூலத்தை கண்டுபிடித்துவிட்டால் கர்ணம் கிடைத்துவிடும். c-இன் வர்க்கமூலம், அதாவது 25இன் வர்க்கமூலம் 5. ஆக கர்ணம் 5. கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோதையனார் கோட்பாட்டின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், பித்தாகரசு தேற்றத்தை போல் அல்லாது வர்க்க மூலம் இல்லாமலேயே செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் காணும் எளிய கணக்கீட்டு முறையாகும். அக்காலத்தில் இக்கணித முறையை கொண்டே குன்றுகளின் உயரம், உயரமான இடத்தை அடைய செல்ல வேண்டிய தூரம் போன்றவற்றை கணித்திருக்கிறார்கள். பித்தாகரசையும் பித்தாகரசின் தேற்றத்தையும் அறிந்திருக்கும் நம்மில் எத்தனை பேருக்கு கோதையனாரையும் அவரது தேற்றத்தை பற்றியும் தெரியும்? இதை நாம் அறிந்து கொள்வதோடு உலகறியச் செய்வது நம் கடமையாகும். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.